நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தினமும் பொது தமிழில் டெய்லி டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது தேர்வு பார்க்குறோம். முதல் 2 நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துட்டு வந்துருங்க. முதல் கேள்விக்கு போகலாம். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படுவதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேம்பாவணின்றது தாங்க கரெக்டு. தேம்பாவணின்றது தான் கரெக்டு. இதை எழுதுனது வந்து நமக்கு வீரமாமுனிவர். அதாவது வீரமாமுனிவர் இவர் தான் வந்துட்டு தேம்பாவணியை வந்து இயற்றுகிறாரு. அந்த நூலோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3, 36, 36, 15ன்னு வருங்க. அதாவது 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள். ஓகேவா? அடுத்ததா 2வது கேள்வி. மூல நூல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் நமக்கு அழைக்கப்படுவது எதுனாக்க நமக்கு சேக்கிலார் இயற்றினது தாங்க நமக்கு திருத்தொண்டர் புராணம். இது எழுதுனது யாருன்னா நமக்கு சேக்கிலார். இதை தான் வந்து நம்ம பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? திருத்தொண்டர் புராணம்னாக்கா நமக்கு பெரிய புராணம் சொல்லக்கூடியது. நம்ம பெரிய புராணத்தை தான் திருத்தொண்டர் புராணம்னு சொல்லி சொல்கிறோம். அதோட சிறப்பு கருதி அப்படி சொல்கிறோம். இப்போது இந்த பெரிய புராணத்துக்கு மூல நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுந்தரர் எழுதுனதுங்க. சுந்தரர் எழுதுனது வந்து மூல நூலுங்க. அதாவது அடிப்படையாக இருந்தது சுந்தரரோடது. வழி நூல்னு சொல்லுவாங்க. அந்த வழி நூல் அது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பியாண்டார் நம்பிங்க. நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணுறாருன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற ஒரு நூல். அதாவது திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்றது நமக்கு நம்பியாண்டார் நம்பி எழுதுனது. இது வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா நமக்கு வழிநூல்னு சொல்லுவாங்க. அதாவது மூல நூல் அப்படின்னா நமக்கு சுந்தரர் எழுதுனது திருத்தொண்டர் தொகை. வழிநூல் அப்படின்னா திருத்தொண்டர் திருவந்தாதி, அதை எழுதுனது நம்பியாண்டார் நம்பி. இதை தான் வந்து நம்ம வழிநூல் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்துட்டு நமக்கு எப்படி கேட்பாங்கனாக்கா சார்பு நூல்னு சொல்லுவாங்க. அது எதுனா நமக்கு சேக்கிலார் எழுதுனதுங்க. இந்த பெரிய புராணம் வந்துட்டு நமக்கு சார்பு நூல். அப்போ மூல நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு சுந்தரரோடது திருத்தொண்ட தொகை. வழிநூல் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க நம்பியாண்டார் நம்பியோடது திருத்தொண்டர் திருவந்தாதி. சார்பு நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு திருத்தொண்டர் புராணம், அதுதான் சேக்கிலார் எழுதுனது. அதை தான் நம்ம பெரிய புராணம்னு சொல்கிறோம். பெரிய புராணத்தில் அதோட நூல் அமைப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 2, 13, 42, 86. அதாவது 2 காண்டங்கள், 13 சருக்கங்கள், 4286 பாடல்களை கொண்டது. ஓகேவா? அடுத்தது 3வது கேள்வி. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு திருவிளையாடற் புராணம் யார் எழுதுனதுன்னா நமக்கு பரஞ்சோதி முனிவருங்க. பரஞ்சோதி முனிவர் இயற்றினது தான் வந்துட்டு நமக்கு திருவிளையாடற் புராணம். ஓகேவா? அடுத்தது 4வது கேள்வி. ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கே உரியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழில் 10 பருவம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போது அதில் அம்மானை, ஊசல், கலங்கு இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்பார் பிள்ளை தமிழுக்கு மட்டுமே உரியதுங்க. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு சிற்றில், சிறுபறை, சிறுதேர் ஆகிய 3 பருவங்களும் நமக்கு ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிறுதேர் அப்படின்றது தாங்க கரெக்டு. அடுத்தது 5வது கேள்வி. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு வெளிவந்த இதழ் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆனந்த விகடன் இதழில் தாங்க வெளியாச்சு. ஆனந்த விகடன் இதழில் தான் அவர் வந்து வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு. அது பிற்காலத்தில் ஒரு புத்தகமாக வெளிவருது. அது வந்து பார்த்திங்கன்னா பேர் என்னென்னா என் சரிதம் அப்படின்ற பேர் எழுதியிருப்பாருங்க. என் சரிதம் இந்த பேரில் தான் வந்துட்டு அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பார். முக்கியமான கேள்விங்க. ஓகேவா? அடுத்தது 4 அடி 400 என்று அழைக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 4 அடி 400 என்னும் சிறப்பு கொண்டது எதுனா 4 அடியாருங்க. 4 அடியார் இதை தான் நம்ம வேளாண் வேதம்னு சொல்லுவோம். அதாவது வேளாண் வேதம் என்னும் சிறப்பு கொண்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. இரண்டுமே அதுதான். 4 அடியாரை குறிக்கக்கூடியதாங்க. 4 அடி 400 வேளாண் வேதம் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்ததா தமிழகத்தில் காந்தியின் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருவிக்காங்க. இவர் தான் வந்துட்டு நம்ம காந்தியடிகளோட மேடை பேச்சை மொழிபெயர்த்தார். ஓகேவா? அடுத்ததா 8வது கேள்வி. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையின் மலர் பார்த்தவர் என்றும் சிறப்பிக்கப்படும் கவிஞர் கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அப்துல் ரஹ்மானுங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவோம். கவிக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அடைமொழி இருக்குது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான். ஓகேவா? அதாவது மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையின் மலர் பார்த்தவர் அப்படின்னு கேட்டால் நமக்கு அப்துல் ரஹ்மான். 9வது கேள்வி. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் இது என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள். அதாவது காந்தி தாங்க சொன்னார் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு காந்தியடிகள். ஓகேவா? அடுத்தது 10வது கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில டைம் குழம்பிடுவாங்க. எப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் அப்படின்னு ஆரம்பிக்குது, இங்கே நான் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4000 திவ்ய பிரபந்தம்னு கேட்டால் நமக்கு நாதமுனிகள். ஓகேவா? 4000 திவ்ய பிரபந்தம்னு கேட்டால் நமக்கு நாதமுனிகள். இதுவே சைவ திருமுறை அப்படின்னு கேட்டாங்கன்னா சைவ திருமுறைன்னு கேட்பாங்க. இல்லைன்னா தேவாரத்தை தொகுத்தவர்னு கேட்பாங்க. நம்பியாண்டார் நம்பிங்க. நம்பியாண்டார் நம்பி. ஓகேவா? அடுத்ததா
எட்டுத்தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எட்டுத்தொகை நூல்களை வந்து எப்படி பொதுவாக பார்க்கணும் அப்படின்னா 5+2+1ன்னு பார்க்கணுங்க. அது என்ன 5+2+1னா நமக்கு 5 வந்து அகம் சார்ந்த நூல்கள், 2 வந்து புறம் சார்ந்த நூல்கள், 1 வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல்கள். ஓகேவா, அதை தான் சொல்லுவோம். இப்போ அகம் சார்ந்த நூல்கள் நமக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5ன்றது தான் கரெக்ட், 5ன்றது தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்தது 12வது கேள்வி. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகள் எனும் வரிகள் வந்து இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க. இதில் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் அப்படின்னா நமக்கு மிக நெருக்கமானவங்க நஞ்சு கொடுத்தா கூட அந்த எப்படி சொல்கிறது சான்றோர்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர். இந்த வரிகளை சொல்லக்கூடியது நமக்கு நற்றிணைங்க, நல் நற்றிணைன்னு சொல்லுவோம். 400 பாடல்களை கொண்டது நல் நற்றிணை. அதாவது நல் எனும் அடைமொழியை பெற்று வரும் நூல்னு கேட்பாங்க. நல் எனும் அடைமொழி பெற்று வரும் நூல்னு கேட்பாங்க. மிக முக்கியமானதுங்க. அடுத்ததா 13வது கேள்வி. அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் திணை கேட்டிருக்காங்க. அதாவது அகநானூரோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அதோட பாடல்களை வந்துட்டு வகைப்படுத்தியிருப்பாங்க. எப்படி வகைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா அந்த பாடலோட நம்பர் எண்ணிக்கையை வச்சு, அதாவது அதோட நம்பரை வச்சு வகைப்படுத்தியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குறிஞ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறிஞ்சி வந்து 2வது பாடலும் 8வது பாடலும் வரும். அதாவது நீங்கள் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2, அதுக்கப்புறமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது எப்படி எழுதுனா 2, 12, 22, 32 எப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே 8 வந்துச்சுன்னா 8, 18, 28, 38 இந்த மாதிரி வர எல்லாமே வந்து நமக்கு குறிஞ்சி பாட்டா வருங்க. ஓகேவா. 2, 12, 22, 32 இந்த மாதிரி போகிறதாலுமே நமக்கு குறிஞ்சி பாட்டா வரும். அதே மாதிரி 8, 18, 28, 38 எல்லாமே குறிஞ்சி பாட்டா வரும். முல்லைப்பாட்டு எப்படி இருக்குன்னா குறிஞ்சி 2ல் ஆரம்பிக்குதா, அப்போ முல்லைக்கு 4ன்னு நம்பர் கொடுங்க. 4, 14, 24, 34 இந்த மாதிரி வர தலைமை நமக்கு முல்லைப்பாட்டு. மருதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4க்கு அப்புறம் நமக்கு 6, 16, 26, 36 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறதால நமக்கு மருத திணை பாடல்கள். பாலைத்திணைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி ஒற்றைப்படை நம்பராக வருங்க. பொதுவாக வந்துட்டு நமக்கு அகநானூரில் எந்த பாடல்கள் வந்து அதிகமாக இடம்பெற்றுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பாலைத்திணை தாங்க. மொத்தமாக 200 பாடல்கள் இருக்கும். அகநானூறு 400 பாடல்கள். அதில் பாதிக்கு பாதி எது இருக்குன்னா பாலைத்திணை பாடல்கள் தான் இருக்கும். இதில் எது இப்போ நம்ம இதில் ஆப்ஷனில் எது நம்ம வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெய்தலை வைக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா நெய்தலுக்கு வந்து எப்படி வரும்னா 10, 20, 30ன்னு வருங்க. 10, 20, 30 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நெய்தல் திணை பாடல்கள். ஓகேவா. தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா திரிகடுகம் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நமக்கு திரிகடுகம் நூலின் ஆசிரியர்னா நல்லாதனார்ன்றது தான் கரெக்டு. ஓகேவா. நல்லாதனார் அப்படின்றது தான் கரெக்டு. திரிகடுகம்னா நல்லாதனார். ஓகேவா. அடுத்தது உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர். இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நிறைய டைம் பெரிய கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தருங்க. இவர் தான் வந்துட்டு உருவ வெளியே, அதாவது உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்டவர். ஓகேவா. அடுத்ததா 16வது கேள்வி. குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு மு வரதராசனார் அப்படின்றதாங்க கரெக்ட். மு வரதராசனார் இவரோட தான் வந்து குரட்டை ஒளி என்ற சிறுகதை. ஓகேவா. அடுத்தது 17வது கேள்வி. காந்திய கவிஞர் எனும் சிறப்பு கொண்டவர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யாருனாக்க வே ராமலிங்கம். அதாவது காந்திய கவிஞர்னா நமக்கு வே ராமலிங்கம் அப்படின்றது தான் கரெக்ட். இவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்தவர், மோகனூர் அப்படின்ற இடத்துல. முக்கியமானதுங்க. காந்தியவாதின்னு சொல்லுவாங்க. காந்திய கொள்கைகளை ஈர்ப்பு கொண்டவர். நமக்கு ராமகிருஷ்ண பரஹம்சர்னு சொல்லிட்டு இருப்பார். அவரோட ஓவியத்தை முதல்ல வரைஞ்சதும் இவர் தாங்க. இன்னொரு விஷயம், இங்கே வந்து சுரதா இருக்க ஆப்ஷனில் சுரதாவை நம்ம ஓமை கவிஞர்னு சொல்லுவோம். இப்போ அதே நாமக்கல் கவிஞரை நம்ம காந்திய கவிஞர்னு சொல்கிறோம். ஓகேவா. ரெண்டையும் குழப்பிக்காதீங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிடவர்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இல்லை. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சா அகத்தியலிங்கம் அப்படின்றது தான் கரெக்ட். சா அகத்தியலிங்கம் இவர் தான் வந்துட்டு இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஓகே. அடுத்தது 19வது கேள்வி. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதாவது 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யாருனாக்கா நமக்கு தேவநேய பாவனாருங்க. தேவநேய பாவனார் தான் செம்மொழி அப்படின்னா நமக்கு 16 தகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. அதாவது 16 தன்மை இருந்துச்சுன்னா தான் அது வந்து செம்மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு தேவநேய பாவனார். ஓகேவா. ஓகே. அடுத்தது 20வது கேள்வி. புத்தரது ஆதிவேதம் எனும் நூலை எழுதியவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அயோத்திதாசர் இவர் தான் வந்துட்டு புத்தரது ஆதிவேதம் எனும் நூலை வந்து எழுதியிருக்கார். ஓகேவா. அடுத்தது 21வது கேள்வி. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் எனும் சிறப்பு கொண்டவர்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த ரசூல் கம்சதேவ் அப்படின்றவர் நமக்கு ரஷ்ய நாட்டு கவிஞர். அது கேட்பாங்க. எந்த நாட்டு கவிஞர் கூட கேட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. என்னன்னா பொதுவாக தன் இனத்தையும் தன் மொழியையும் பாடாத கவிதை
மரம், அதாவது வேறு இல்லாத மரம் கூடு இல்லாத பறவைன்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்ற ஒரு வார்த்தையை அதாவது ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காருங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அதாவது வந்து என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட இனத்து மேலேயும் தன்னோட மொழி மேலேயும் பற்று இருக்கணும், அதான் அவர் சொல்ல வர்றது. அந்த மாதிரி நம்ம தமிழ் இதில் தமிழ் கவிஞரில் யார் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா பாரதிதாசனுங்க. பாரதிதாசன் இவரை தான் வந்துட்டு தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது 22வது கேள்வி, செந்தமிழும் கொடுந்தமிழும் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ராபி சேதுப்பிள்ளைன்றது தான் கரெக்ட். இவரோட நூல் தான் வந்துட்டு செந்தமிழும் கொடுந்தமிழும். ஓகேவா. அடுத்தது 23வது கேள்வி, தனித்தமிழ் இயக்க மறவர் எனும் சிறப்பு கொண்டவர்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக தனித்தமிழ் அப்படின்னா ஒரு 3 இது காம்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. தனித்தமிழ் இயக்க மறவர்னு கேட்டால் நமக்கு பெருஞ்சித்திரனார். அதாவது தனித்தமிழ் இயக்க மறவர்னு கேட்டால் நமக்கு பெருஞ்சித்திரனார். தனித்தமிழ் இயக்கம் எனும் நூல் எழுதுனது யாருன்னா நமக்கு ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் வந்து நமக்கு நூல் எழுதியிருக்காருங்க. தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு ரா இளங்குமரனார். மறைமலை அடிகள் வந்துட்டு நமக்கு தனித்தமிழ் இயக்கத்தோட தந்தைன்னு சொல்லி சொல்லுவோம். தனித்தமிழ் இயக்கத்தோட தந்தைன்னு சொல்லி சொல்லுவோம். யாருன்னா மறைமலை அடிகளை. ஓகேவா. அடுத்ததா கவிஞர் முடியரசனின் நூல்களில் பொருந்தாததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு காவியப்பாவை, வீரக்காவியம், பூங்கொடி இது 3மே கவிஞர் முடியரசனோட நூல்கள். அப்போ தேன்மலை அப்படின்றது யாரோட நூல்னு கேட்டிங்கன்னா நமக்கு சுரதாவோடதுங்க. சுரதா இவருக்கு 1969 இதுக்கு அதாவது தேன்மலை அப்படின்ற நூலுக்கு தமிழக அரசோட பரிசு கிடைச்சிருக்குங்க 1969. ஓகேவா. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. தேன்மலைன்றது நமக்கு சுரதாவோட நூல். ஓகேவா. அடுத்தது இந்திய நூலகங்களில் முதன்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நூலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு மிக பழமையானதுன்னு கேட்டால் சரஸ்வதி மகால் நூலகம் மிக பழமையானது. அதிக தமிழ் நூல்களை கொண்டதுன்னா கன்னிமாரா நூலகம். நமக்கு தேவநேய பாவனார் நூலகம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அது சென்னையில் இருக்குதுங்க. சென்னையில் நமக்கு மாநகராட்சியோட நூலகமாக விளங்கக்கூடியது. கொல்கத்தா தேசிய நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது, நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் மிக பழமையானது. அதாவது பழமையானதுன்னா நமக்கு சரஸ்வதி மகால் நூலகம் தான். அதுக்கு அடுத்ததான் மிக பெரியதுன்னு கேட்பாங்க. பெரியதுன்னா நமக்கு கொல்கத்தா தேசிய நூலகம். 2 விதமாக கேட்பாங்க, அது 2 சொல்லிடுறேன். ஆசியாவின் மிக பெரியதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்தியாவின் மிக பெரியதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு கொல்கத்தா தேசிய நூலகம். ஏன் அப்படின்னா அதிகமான நூல்களை கொண்டிருக்கிறது நமக்கு வந்து கொல்கத்தா தேசிய நூலகம் தான். அதுவே பரப்பளவில் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதை ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆசியாவின் மிக பெரியதுனா நமக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம், இந்தியாவின் மிக பெரிய நூலகம்னு கேட்டால் நமக்கு கொல்கத்தா தேசிய நூலகம். அப்போ இந்தியாவின் நூலகங்களில் மிக முதன்மையானதுன்னு கேட்டால் நமக்கு கொல்கத்தா தேசிய நூலகம் தான். ஓகேவா. ஏன்னா அதுதான் வந்து ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அதிகமான நூல்கள் வந்து அங்கே தாங்க இருக்குது. அளவில் அதிகமான நூல்கள் வந்து அங்கே தான் இருக்குது. ஓகேவா. அடுத்ததா வசன நடை கைவந்த வல்லாளர் என்று பாராட்டப்பட்டவர் கேட்டிருக்காங்க. வசன நடை கைவந்த வல்லாளர் என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னா நமக்கு ஆறுமுக நாவலர். இவரை யார் அந்த மாதிரி பாராட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞருங்க. பரிதிமார் கலைஞர் தான் வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆறுமுக நாவலரோட சிறப்பை சொல்கிறாருங்க. அதாவது என்னன்னா நம்ம தமிழில் இலக்கண பிழையின்றி முதல்ல உரைநடையில் எழுதினவர் இவர் தாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதாவது தமிழ் மொழியில் உரைநடையை வந்துட்டு இலக்கண பிழையின்றி அவர் எழுதியிருக்காரு. அதனால தான் அவரை வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிதிமார் கலைஞர் அவரை வந்து பாராட்டியிருக்காரு. ஓகேவா. அடுத்ததா 27வது கேள்வி, ஈசான தேசிகர் என்று அழைக்கப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஈசான தேசிகர் அப்படின்னா யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாத தேசிகர். இவர் தான் ஈசான தேசிகர்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. அடுத்தது 28வது கேள்வி, குயில்கள் கூவியது என்பதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக குயில்கள் கூவியதுன்னு சொல்லக்கூடாதுங்க, குயில் கூவியதுன்றது தான் கரெக்டு. இந்த கல்வி விதி வரக்கூடாது. ஓகேவா. அப்போ குயில் கூவியதுன்னா கரெக்டு. இங்கே குயில்கள் கூவின அப்படின்னா குயில்கள் வந்து அங்கே என்ன வரணும், கூவினன்னு வரணும். அப்போ இங்கே கூவியதுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன நமக்கு எண் வலு எண்ணிக்கையை வந்து இங்கே தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குயில் கூவியது அப்படின்றது கரெக்டு. ஆனால் அங்கே குயில்கள் கொடுத்ததுனால அங்கே கூவினன்னு வரணும். ஆனால் அங்கே கூவியதுன்னு இருக்காது, தப்பு. ஓகேவா. அடுத்தது 29வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது இரட்டை கிளவின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக இரட்டை கிளவி அப்படின்னா நமக்கு என்னன்னா பிரித்தால் பொருள் தராது. அப்போது பிரித்தால் பொருள் தராது அப்படின்னா அந்த கலகலை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் கிடையாதுங்க. அதுவே அடுக்கு தொடர் சொல்லுவாங்க. அடுக்கு தொடர்னா இப்போ பாருங்க, வருக பார்த்து வாழ்க இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா வருக அப்படின்னா ஒரு பொருள் தரும், வாழ்கனா பொருள் தரும், பார்த்துனா பொருள் தரும். அப்போ பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடருங்க. அடுக்கு தொடர் வந்து ஒரு 4 டைம் கூட அடுக்கி வரும். கலகல சில பல இதெல்லாம் வந்து நமக்கு இரட்டை கிளவி. ஓகேவா. இரட்டை கிளவி வந்து பிரித்தால் பொருள் தராது. அது ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்ததா 30வது கேள்வி, கடைசி கேள்வி, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க.
கை அப்படின்னா நமக்கு ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியதுங்க. கை என்பது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30 கேள்வி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற நிறைய டேட்டா வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.